உங்களை விட்டுட்டு நான் கட்ட மாட்டேன்னு சொல்லுவேன். எத்தனை நேரம் சொல்லியிருப்பேன். இன்றையோட அந்த ஆட்டம் க்ளோஸ். ஃபங்க்ஷன் எல்லாம் அவசியமான நடைபெறுது. இது சர்ப்ரைஸ் கிஃப்ட் பார்த்த உடனே இவனுக்கு இன்றைக்கே தெரியா கல்யாணம் முடித்தவர்கள் ஆகுகின்றீர்கள். அதான் உங்க திருமணம் முடிச்ச அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. அடுத்த உங்களுக்கு தான் சொல்லுங்க. உங்களுக்கு முடிஞ்ச இப்படித்தான் அவனை சொல்லி கிடந்தவன். சரி, அதில் இறக்க போறோம் எல்லாரையும். இனித்தான் இந்த அலப்பறை ஒன்று காத்திருக்கு. சரியில்லை, 3 மாசம் மட்டும் பிரச்சனை. எல்லாம் திரும்ப கூட நீங்க ஒளிச்சு செய்தாலும் உங்களுக்கான கிஃப்ட்கள் எல்லாம் அனுப்பி இருக்கிறோம். ஓ, நீங்க அவா கொடுங்க. எப்படி இருக்கு சொல்லுங்க. முதல் காதல் சரி, கனடாவில இருந்து வந்திருக்கு இந்த கேக். எல்லாம் அமைதியா இருக்கு. எல்லாம் பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கு. பெரிய ஒரு நிதி ஒன்று உள்ள இருக்கு. இது நண்பர்கள் செலவுக்கு வச்சிருக்கோம். இல்ல நீங்க நிதி பொறுப்பா இருக்கு. ஐயோ, இது எங்க உள்குத்து டீம் சார் அவங்க சின்ன பேர். இதே இல்ல இதுக்குள்ள என்ன இருக்குன்னு இல்ல பயப்படுறாங்க. திறக்கிறக்கே பயப்படுறாங்க. நீங்க மறக்கவே கூடாது. இதுல இதுக்கு இப்படி என்ன கல்யாணம் விட்டுங்க. இல்ல இது ஃபங்க்ஷன் நிக்கும். அந்த அடிக்கடி சொல்லுவீங்க அத வீடியோ கட்ட மாட்டேன். இல்ல நீங்க செய்யல. இல்ல உங்களுக்கு காலம் இருந்தாலும் அண்ணன் இருக்கத்தக்கனே தம்பி கட்ட மாட்டேன். அதான்டா அவன் சொன்னான்டா. எத்தனை சொன்னான்டா. எத்தனை வீடியோல சொன்னான்டா. வாழ்த்துக்கள் மாப்பிள்ள, வாழ்த்துக்கள். பெருசா ஃபங்க்ஷன் பெரிய அளவில் ஒன்றுமே நடக்கல. நாளைக்கு வந்து இவர் வந்து இவருக்கு இன்றைக்கே தெரியா 12ஆம் தேதி நினைச்சு கொண்டிருக்கிறான். நல்ல காலம் முடிய மெசேஜ் பண்ணினபடியா வந்திருக்கிறான். மெசேஜ் பண்ணதால நாளை எதிர்த்து அவங்களுக்கு அதுதான் சிம்பிளா தான் நடக்குது. இது சர்ப்ரைஸ் கிஃப்டடா. சப்ஸ்கிரைபர் கிட்ட இப்படி வச்சிருக்கேன். அது இப்படி கொண்டு வந்துக்க கூடாது. அவனுக்கு முன்னால சர்ப்ரைஸ் கிஃப்ட காட்டி விட்டாங்க. ஒளிச்சில வச்சிட்டு வந்திருக்காங்க. உங்க கிஃப்ட்டுக்கு நானும் ஒரு கிஃப்ட். டேய் இது சர்ப்ரைஸ் கிஃப்ட் பார்த்த உடனே இல்ல அதுல தரேங்க அப்புறம் தரேங்க. திருப்பி இருக்காங்க. அந்த சின்ன பொடி என்ற போய் கேளு. நான் யாரும் கேட்டியடா நீ மாப்பிள்ளைண்டுவா. சங்கட்ட தாடி பாடிவா இருக்கேன். மாப்பிள்ளைக்கு ஆளுத்தி விடுது. பார்த்து வை, அடுத்த உனக்கு தான் வர. எப்படியோ சொல்லியே சாடிக்கடா. கணவன் மனைவியாக பிரசித்தமாக ஏற்றுக்கொண்டு பின்பு அதற்கு அத்தாட்சியாக திருமணப்பதிவு புத்தகத்திலே அந்த சாரப்படவே உங்களுடைய பெயர் முதலிய விவரங்களை எழுதி கையொப்பம் இடுவதினாலும் இனிமேல் ஊர் வழக்கப்படியானாலும் சமயாச்சாரப்படியானாலும் சடங்கு வைபவங்கள் யாதேனும் நடைபெறாதிருந்தாலும் நீங்கள் ஒருவரை ஒருவர் நியாய பிரமாணப்படி கல்யாணம் முடித்தவர்கள் ஆகுகின்றீர்கள் என்பதனை இத்தால் அக்கா நேர பாருங்க. தும்பள பசங்க எங்க எடுக்கிறாள் வாங்க.
மாப்பிள்ளைக்கு சிரிப்பை பார்த்து தோழன் தோழி 2 பார்சல் கரடி இங்கே பார்த்தீங்கன்னா இரு துருவங்கள் நிற்கணும். இவர் திருமணம் முடிக்காதால் இவர் திருமணம் முடிச்சா. சரி, உங்களோட உங்க திருமணம் முடிச்ச அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. அனுபவம் ஒண்ணும் இல்ல. இந்த நிகழ்வை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த நிகழ்வை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த நிகழ்வை பற்றி இந்த நிகழ்வு சிறப்பாக இடம்பெற எல்லாம் இறைவனை வேண்டுகிறோம். இதுக்கு பிறகு என்ன நடக்கும்? அந்த வெள்ளக்காரன் வந்து இதுகள் செய்த அந்த சுதந்திரங்கள் அது 2 கதைக்கு பாடங்கள் படிச்சிருக்காங்க. சில சம்பவங்கள் இருக்கு. சுதந்திர போராட்டம் நடத்தணும். முதலாவது சுதந்திர போராட்டத்துக்கு தலைமை என்ன தேவபுரன் அப்பு அந்த ஏதோ அவையெல்லாம் இருக்கிறவங்க வெளியில வராங்க. சுதந்திரதா கூட படிச்சாங்களா? நீங்க வாழ்த்துக்கள் கேசங்க இருக்கு. இல்ல அடுத்தது உங்களுக்கு தான் சொல்லிடும். அடுத்த உங்களுக்கு தான் சொல்லிடலாம். உங்களுக்கு முடிஞ்ச இப்படித்தான் அவனை சொல்லி கொடுத்தவன். சரி, நீங்க வந்துட்டீங்களா? இவ்வளவு காலம் நீங்க பார்த்த இவ்வளவு காலம் பார்த்த சங்கர் வேற இண்டையில இருந்து எங்களுக்கு வரைக்கும் முடியுதா? ஃபங்க்ஷன் வந்து அதெல்லாம் பார்க்கலாம் பறிக்கிறான். தட்டாடே கையில் தட்ட சொல்ற கை தட்ட சொல்ற தட்டுறாடே. நான் வைக்கப்படாம தீத்துங்க. சங்கட்ட கேக் ரிவ்யூ எடுக்கணும். திருப்பி சங்கர் அப்படியே எங்க திருப்பி மற்றவாக்கு அம்மா அப்படி எங்க வாங்க, அம்மா அப்படி இங்க வாங்க. சரி, இங்கால வந்து சாப்பாடு எல்லாம் நடக்குது. களத்தில் இறக்க போறோம் எல்லாரையும். இனித்தான் இந்த அலப்பறை ஒன்று காத்திருக்கு. இவ்வளவு நேரம் ஒரு கலகலப்பு இல்லை. நாங்கள் எல்லாம் ஒரு அலப்பறை நாங்க ஒளிக்கிறோம். சரி வாங்க. இல்ல என்ன ஒப்பை கொடுக்க கூட எல்லாம் திரும்ப கூட எல்லாம் குடி இல்லாமா பாருங்க. உங்களுக்கு எனித்தான் இருக்கு இதுல கதைக்கணும். கணக்க விஷயங்களுக்குள்ள கதைக்கு இருக்கு. வாழ்த்துக்கள். எல்லாரும் விஞ்ஞானி பக்கம் வந்தாங்க கதை நிற்கிறது. திறந்தீங்கன்னா பெரிய பெரிய சம்பவங்கள் திறக்காயகம். சரி சரி, முதலாவது கிஃப்ட் இல்ல அது சொல்ல இல்ல இல்ல அது சார் ஒரிஜினல் பூ. சரியா, இப்போ புலம்பெயர்றவங்க கணக்கு பேர் நீங்க ஒழிச்சு செய்தாலும் உங்களுக்கான கிஃப்ட்கள் எல்லாம் அனுப்பி இருக்கிறோம். சரியா, இன்னைக்கு நாங்கெல்லாம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் இல்லை. இந்த முதலாவது கிஃப்ட் உங்களுக்கு இது வந்து ஃபுல்லா ஃப்ரெஷ் ஃப்ளவர். நீங்க வா கொடுக்கணும். ஓ, நீங்க வா கொடுக்கணும். நான் உங்களுக்கு நீங்க சரி இல்ல அதுல ஒரு ரோஸ் எடுத்து நீங்க கொடுக்கணும். கொடுக்க வர்றாப்ப
எப்படி இருக்கு சொல்லுங்க முதல் காதல் நீங்க சாப்பிடுங்க. சரி டயட் தானே. சரி என்ன ஒரு விஷயம் என்ன இருக்கு அந்த கேக் அதுதான் அது இல்ல அது அந்த கேக் கொடுக்க சொல்லி விட்டுறீங்க. இது நாங்க ஒண்ணு அந்த வரைக்கும் எங்க சரி நான் இதுல வச்சே வெட்டுவோம் எங்க கையில. ஓகே இங்க பாருங்க கேட்க பாருங்க. இதுவும் வந்து இந்த ஒரு நாட்டுல இருந்து வந்திருக்கு. எந்த நாடு? இது கனடாவில இருந்து வந்திருக்கு இந்த கேக். உண்மையாதான் உண்மையா கனடாவில தான் வந்திருக்கு. சரி 2 பேரும் இந்த கேக் கட்டுங்க உங்களுக்காக. எல்லாரும் சேர்ந்து கை தட்டி இருக்கோம். எல்லாம் அமைதியா இருக்கு. எல்லாம் சரி சரி இது யாரு தந்தேன்னு நினைக்கிறீங்க? கனடா கனடா சும்மா உண்மையா கனடால இருந்து வந்தோம். கனடா அப்படி தந்தது. அதோட இன்னொரு விஷயம் இன்னொரு அளவு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வேண்ட சொன்னது. ஆனா இதுல எந்த பேர் தான் எழுதி இருக்கு, அலெக்சாண்டர் தான் எழுதி இருக்கு. ஒரு கிஃப்ட் வேண்ட சொன்னது இது வந்து இது பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கு. பெரிய ஒரு நிதி ஒன்று உள்ள இருக்கு. இது நண்பர்கள் செலவுக்கு வச்சிருக்கோம். இல்ல நீங்க வந்த செலவு தான். சரி இது வந்து கிஃப்ட் வேண்ட சொன்னவர். பிறகு என்னன்னு சொல்லல, அதனால குறிப்பிட்டு நாங்க உங்களோட கையிலே தான் இப்ப அவார்டு கொடுக்கணும். உங்கள்ட்ட நிதி பொறுப்பா இருக்கு முடியும். இது வந்து பிரான்ஸ்ல இருந்து அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன். சரி அடுத்தது எங்கட இது எல்லாம் இது திறக்கணும். இது அங்க ஆட்டணும். எல்லாருக்குமே இது ஒரு சர்ப்ரைஸ் தான். போராட்ட முடிக்கலாம் கையில நண்டு சாப்பிடணும் தொடர்ந்து. சரி இதுக்கு பிறகு இது நாங்கள் இது எங்கட இதுக்கு பிறகு நீங்க உங்களை சந்திக்கிறது கஷ்டம் தானே. உள்புத்து டீம் சார் அவங்க ஒரு சின்ன பேர் இதே இல்ல இல்ல இதுக்குள்ள இன்னும் இருக்கு. நாங்க இது பார்க்கணும் நாங்க. இல்ல இது பார்க்கணும் நாங்க. 5000 ரூபாய் தான் இருக்கு. புழக்கத்துல இல்ல காசு எல்லாம் எடுத்து காட்டுங்க. கொஞ்சம் பெருசா அடிச்சிருக்கலாம். கள்ள நோட்டு அடிக்க கேஸ்ல உள்ள போறாங்க. சரி கடைசியா அவங்களை கொண்டு இருக்கு. இல்ல அது கட்டாயம் கொடுக்கணும். நீங்க புரியுமா எல்லாம் போய் பாட்டேலாம். இல்ல பயப்படுறாங்க, திறக்கிறேங்க பயப்படுறாங்க. உங்களுக்கு நாங்க பாத்துட்டு உங்களுக்கு ஏஐ வந்ததுக்காண்டி இவ்வளவு செய்றீங்க.
என்ன நினைக்கிறீங்க நீங்க செய்யணும் நீங்க மறக்கவே கூடாது இதுல இதுக்கு இப்படி என்ன கல்யாணம் விட்டுங்க இதுக்கு வர்றான் இந்த இதுல இந்த கிஃப்ட் காணும் எனக்கு உனக்கு இது வந்து நீ உடைச்சு சர்ப்ரைஸா எடுத்து போடுங்க இந்த வீடியோ. கல்லு கொண்டு வந்துருக்கீங்க. இல்ல இது இதுக்கு ஃபங்க்ஷன் நிக்கும். இது தனியா உடைக்கணும் பர்சனலா. சரி சந்தோஷம். வாழ்க்கையை தொடருங்க. வாழ்த்துக்கள். ஆள் வெளியில வேற நீ எங்கேயாவது கூப்பிட்டா இல்லையே சொல்லிட்டான் கேட்டீங்களா? இல்லையே சொல்லிட்டான். அந்த கிஃப்ட் வந்தாக்களுக்கு ஒன்று சொல்ல நீங்க கடைசியா ஒன்று கலைக்கணும். அந்த அடிக்கடி சொல்லி அதை வீதி கட்ட மாட்டேன் அண்ணா கட்ட வர மாட்டாரா? அப்ப அவன் தான் சரி வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சம்பவம் எல்லாம் முடிஞ்சது. வாங்க சாப்பிடுவோம். வாடா சாப்பிடுவோம். இவன் தான் மும்முரமா நிக்கிறான் சாப்பிடுறாங்க. பக்கத்திலே போட்டுற சீட்டை அடிக்கடி போயிட்டு வரலாம். இங்க பாருங்க எவ்வளோ ஆண்டு நான் இவ்வளோ அவள் இந்த விட குறைவு. எங்களோட சாப்பிட்டுட்டு அவங்களோட சாப்பிட்றதுக்கு போறேன். என்ன நான் சாப்பிட்றேன் இல்லை தானே? நோ எவிடன்ஸ். டேய் நான் உன்னை பற்றி சொல்றேன். நான் நம்புறேன். இன்றைக்கு தான் நம்புறேன். பாத்தியோ எங்களோட சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல. ஓ இருக்கு அதான் என்ன பக்கத்துல இருந்து சாப்பிட்டுட்டு ஆதார வில்லையை திருப்ப சாப்பிடுறான். அதுவும் மிஞ்சி அள்ளி போட்டு அளவு சாப்பாடு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அளவு சாப்பாடு. அன்லிமிட்டட் ஃபுட் உங்களுக்கு கோழி நூடுல்ஸோ அதான் டே இதை நீ முதல் பிளேட்லயே போட்டு சாப்பிட்டு இருக்கலாம். எப்போ நம்ம சாப்பிடல இவட பெட்டி சொல்றது எல்லாமே உண்மைதான். ஒண்ணு நல்லவனே நம்ப மாட்டேன். அவ்வளவு தடிப்பு சாப்பிடல மதியம் அவங்களுக்கு அதான் எல்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட மாப்பிள்ள இன்றைக்கு புள்ள மாலையோட தான் நிக்கணும் போல. சுவர் இல்லை உனக்கு எல்லாரும் தான் வரும். எத்தனை இருந்துன்ற ஏண்டா இன்னும் இந்த சாப்பாடு மேசை விட்டு எழும்பி இல்லை. ஓ எல்லாம் கிடக்கு எல்லாம் கிடக்கு. சொல்றேன் நல்ல டீட்டெயிலா போட்டு காட்டுங்க. ஒன்று முதலாவது ரெண்டாவது போட்டு காட்டுங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு தான் நெகட்டிவா. இன்றைய நாள் வந்து சிறப்பா முடிஞ்சது. ஆனா இவண்ட உண்மையான முகம் இன்றைக்கு தானே எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கும் தெரிஞ்சுட்டு அதான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. படிப்படியா தெரியணும் என்ற வாழ்த்துக்கு. கல்யாண வீட்டுல வச்சு அடுத்தது யாரு கல்யாண வீட்டு கதை. ஏன்டா மாலையா கழட்டு கேட்டா வேற ஹெட்டு போயிலையா? சரி பாய் பாய் சந்திப்போம். பிரிந்து செல்றோம் மாப்பிள்ளை. கல்யாண விட நிகழ்வுகளுக்கு வந்தா சாப்பிடுவோம்டா. அப்படித்தான் இவங்க எல்லாரும் கவலைப்படுறாங்க. கல்யாணம் சரி இனிதே இந்த நாள் முடிவடைந்துட்டு இப்படிதான் எல்லாம் நடந்தது. ஃபன்னாக போயிருக்கும். சில விஷயங்கள் நாங்கள் காய்ச்சிருப்போம். அதெல்லாம் ஃபண்ணுக்காண்டி தான் செய்த நாங்கள் எப்பவும் ஒரு ஞாபகத்துக்கு இருக்கணும் தானே. மாப்பிள்ள இன்றைக்கு எங்களை இது மட்டும் வந்து வழி அனுப்பி வைக்கிறார். சரியோ இது இன்றைக்கு மட்டும்தான். வீட்டை போனா உள்ள இருந்து ஒரு விளக்கு மாற வேற சரி கடைசியா ஒரு எல்லாரும் பாத்துக்கோங்க. எத்தனை வீடியோல சொன்னாடா. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ப்ரொஜெக்டர்ல போட்டு காட்டும். இதை யோசிச்சு வச்சுக்கிறான். சரி என்ன நாள் நல்ல ஃபன்னா போயிட்டு
என்னன்னு கவலையா எல்லா பொடியங்களுக்கு எல்லாம் கவலை இவனே கவலை இல்லை இவனுக்கு இப்படி ஃபங்க்ஷன் அடிக்கடி வைக்கணும்னு நினைக்கிறான்